டேஸை நான் பார்க்குற விஷயம் என்னன்னு சொன்னாங்க, திரைப்படங்களில் சோஷியல் மீடியாவில் நிறைய ஹெய்ட். அவங்க சொல்கிற மாதிரி படம் அவ்வளோ மோசமாகவே இல்லை. ஆனால் அந்த படத்து மேலே அவ்வளோ வெஞ்சன்ஸ், அந்த ஆக்டர் மேலே அவ்வளோ ஒரு பொறாமை, அந்த டைரக்டர் மாரியோ ஐடோன்ட், அந்த படத்தை பார்க்குறாங்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் கெடுத்துடுறாங்க. நிறைய பேர் வந்து அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்லலாம், பட் ஆனால் லைக் அந்த டெக்னிக்காலிட்டியை பேச அதுக்கு அந்த இன்வால்வ் ஆக வேண்டிய விருப்பம் எனக்கிட்ட. பட் நான் ஃபீல் பண்ணது இந்த தக் லைஃபாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஸ்டேஜ் நல்லா சொன்னதுன்னா இன்னொரு ஸ்டேஜ் நல்லா இல்லைன்னு சொல்லலை, திட்டி தீர்த்துடுறாங்க. ஏதோ அவங்க சொத்துல படத்தை எனிவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும், இல்லாமல் இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்து போவது கிடைக்காம இருக்கும். அதுக்காக படம் நல்ல மில்லியன்னு சொல்ல முடியாது. நல்ல மில்லியன்னு சொல்கிறத விட நீங்கள் சொல்கிற விதத்தில் நிறைய ஹெய்ட் நான் உணர்றேன். நீங்கள் உணர்ந்தீங்கன்னா சொல்லுங்கள். பர்சனலி நான் ரிவ்யூஸ் பார்த்து போகிறது இல்லை. பட் இந்த முறை படம் பார்க்கும்பொழுது தக் லைஃப் எனக்கு பிடிச்சது, இந்த படமும் எனக்கு பிடிச்சது. படமாக எனக்கு பிடிச்சது. லொஜிக் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஒரு சில படங்களை லொஜிக்கோடு பார்க்கணும், ஒரு சில படத்தை லொஜிக் இல்லாமல் பார்க்கணும். ஸோ என்னென்னா அது வந்து இப்போ ஒரு மொழி படம் பார்க்க போனீங்கன்னா அது கதை. ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி அது கதை. நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி மைண்ட் செட்டோட போய் நீங்கள் தக் லைஃபையோ இல்லை இங்கே நம்மளோட கூலியையோ பார்க்க முடியாது. அதுக்கு தேவையான மசாலா புஷ்பா 2 அப்படி ஓடி தள்ளினது, அதில் எனக்கு பிடிச்சது. ஆனால் நிறைய பேருக்கு அதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் படமாக பார்க்கும்போது நல்ல ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு மெச்சுவர், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா எல்லா படத்தையும் அதில் நல்ல விஷயங்களை பார்க்கலாம் என்றது என் ஒப்பீனியன். ஓகே, பாய் அம்மா.